ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நியூஸு. அதாவது என்டிஏ ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸால் எக்ஸாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ஜினியரிங் சம்மந்தமான டிஎன்ஏ ரிலேட்டடாக, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக பைத்தான், C++ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இதோட வீடியோவோட லிங்க், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், கூகுள் ஃபார்மோட லிங்க்கு. நீங்கள் மறக்காமல் பண்ணுறீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரம் த 99 உங்களுக்கு பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இன்றைக்கி என்னென்ன வீடியோக்கு வருவோம். என்டிஏலேருந்து என்ன நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த நியூஸால் எக்ஸாமா, இவ்வளோ பெரிய எக்ஸாம், கிட்டத்தட்ட 24 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இது எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இந்த ரிசல்ட் ஏன் இந்த மாதிரி எக்ஸாம் வருதுன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 4:23க்கு ரிலீஸ் ஆகிருக்கு கொஸ்டின் பேப்பர். நீட் 2023யோட கொஸ்டின் பேப்பர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஆனால் எக்ஸாம்ஸ் என்னென்னா 5:20 வரல நடக்கிற பட்சத்தில் 4:23க்கு 1 hour முன்னாடியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிட்டுருக்கு. அதுக்காக தான் என்டிஏ இமீடியேட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்டிஏ சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸு இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னது அப்படின்னா, ஃபேர் கண்டக்டட் ஆஃப் நீட் யூஜி 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி 2024 ரிசல்ட், அதாவது எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. இப்படி இருக்கிற சமயத்தில் நீட் 2024ல் சில ஸ்கூல்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு ஸ்கூலுங்க இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. டியூரிங் த நீட் 2024 எக்ஸாமினேஷன் இட் கேம் டு த அட்டென்ஷன் ஆஃப் என்டிஏ தட் அட் ஒன் எக்ஸாம் சென்டர், கேர்ள் ஹையர் செகண்டரி மாடல் ஸ்கூல், மந்திர், மேன்டவுன், இந்த ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா சம் இன்ஸ்டன்ட் ஹேப்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்கரெக்டான கொஷின் பேப்பர் அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுதான் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதிர்பார்த்தது ஹிந்தி மீடியம் கொஷின் பேப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் வந்துருச்சு. இதை அவங்க என்டிஏ ஒத்துக்கிட்டாங்க. ராங்காக கொஷின் பேப்பர் அவங்க கைக்கு கிடச்சிருச்சு. அதனால் இன்விஜிலேட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள கேண்டிடேட்டை லெஃப்ட் அவுட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க வித் கொஷின் பேப்பரோட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயும் அதாவது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. ஸோ என்டிஏ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுருச்சு, கொஷின் பேப்பர் ராங்காக போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நடக்கலை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ட் நீட் யூஜி 2024 எக்ஸாமினேஷன் கமென்ஸ்டு ஸ்மூத்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீஸ்ஃபுல்லி நடந்துச்சு. எல்லா சென்டர்ஸ்லேயும் ஸ்மூத்தாக தான் நடந்தது. இந்த இன்ஸ்டன்ட் இந்த ஒரே ஒரு சென்டரில் மட்டும்தான் நடந்தது அப்படிங்கிறது அவங்க ஃபேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ஃபேராக தான் நடந்தது. அதனால் யாரும் இது எக்ஸாம் வரத்துக்கெலாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அந்த வெளியேறின அந்த ஸ்டூடெண்ட்டோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கும் என்டிஏ அவங்க எடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த என்டிஏ டேக்கன் ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ். என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் த எக்ஸாம்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 120 அஃபெக்டட் கேண்டிடேட்ஸ், 120 பேர் இந்த ப்ராப்ளத்தால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. From the Girl Higher Secondary School Model School Examination Center is being conducted today ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5th May, அதாவது அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் ஃபார் எல்லா 24 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அவங்க ஃபேராக ஒத்துக்கிட்டாங்க, என்டிஏ ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இல்லை, கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 120 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா எக்ஸாம் 5:20க்கு முடிஞ்சிருக்கு. அந்த
பர்சன் வந்து ராங்கான கொஷின் பேப்பர் போனால் தான் ரீசன் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து இங்கிலீஷ் மீடியம், அதாவது அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டது வந்து ஹிந்தி மீடியம் கொஷின் பேப்பர் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். இதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்டிஏ வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு அலோவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 120 அஃபெக்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான், நாட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் எல்லோரும் பேனிக் ஆகாதீங்க. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. மேபி கண்டிப்பாக கொஷின் பேப்பர் செட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் அவங்க வச்சுருப்பாங்க. நிறையா செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கும், அதில் ஒரு கொஷின் செட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் டுடே அப்படிங்கும்போது அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, எப்படி அது கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் சென்டரில் தான் நம்மளுக்கு தெரியும். அது ரிலேட்டடான எந்த இன்ஃபர்மேஷனும் என்டிஏ கொடுக்கல. என்ன ரீசன் என்ன அப்படின்னா அந்த சென்டரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. ஸோ வாக் அவுட் ஆனதுனால மேபி வந்து லீக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து ஒத்துக்கல. அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராங்கான, அதாவது இன்கரெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் பை த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். அதுவும் இன்றைக்கி இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, த எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 120 அஃபெக்டட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த கேர்ள் ஹையர் செகண்டரி மாடல் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் சென்டர். இதாவது பீயிங் கண்டக்டட் டுடே, அதாவது 5th May 2024 சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த என்டிஓட இதை பற்றி அப்படின்னு? மற்றபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது ஒரு சென்டரில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஆனால் மற்ற இதில் எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேராக தான் நடந்தது. என்டிஓ வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் வந்து நடந்துச்சு. இந்த ஒரு சென்டரில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு. மற்ற எல்லா சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நடந்தது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். மற்ற சென்டர்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஸ்மூத்தாக தான் நடந்தது, பீஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் நிறைய வந்து சான்ஸில் போடுவாங்க எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு. கண்டிப்பாக நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. அதனால தான் இன்றைக்கி ஃபேர் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க பேனிக் ஆக வேண்டாம். என்ன எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதுக்குரிய ரிசல்ட் வந்து ஜூன் 1st வீக்கில் வரும். ஸோ ஒரி பண்ணிக்காமல் பீஸ்ஃபுல்லாக போய் அடுத்த ஒர்க்கை பாருங்கள். அடுத்த ஒர்க் அப்படிங்கிறது ஒருவேளை டிஎன்ஏயில், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் கீப்பான வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. முக்கியமாக நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா +2 ரிசல்ட் வரப்போகுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கினா எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஷார்ப்பாக 10 AM உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். உங்களுடைய கட் ஆஃப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம அதை வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, கம்மிங் டேஸில் நிறைய டிஎன்ஏ ரிலேட்டடான வீடியோஸ் வரும். ஒருவேளை நீங்கள் நீட்டு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இன்ஜினியரிங்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலோட லிங்க் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இதை பற்றி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 2024க்கான எல்லா அப்டேஷனும் நம்மளுடைய சேனல்லேருந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.